வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஸ்வீட் அப்பம் ரெசிபி தான். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. டக்குன்னு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்பொழுது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இது வாழைப்பழம் சேர்க்கவும் தேவையே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல எந்த அளவுகள் எடுக்கிறோமோ, இதில் 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம், எந்த டம்ளராக இருந்தாலும் சரி அதுலேயே நீங்கள் அளந்துக்கோங்க. இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பாகுப்பது எதுவும் தேவையே இல்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம வெல்லம் அளந்த அதே பவுல்லையே உங்களுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது மைதா கோதுமை மாவு எதுவுமே தேவையில்லை, வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு அரிசி மாவு. கொஞ்சோண்டு உப்பு, உங்களுக்கு இனிப்பு தூக்கி கொடுக்கும்ல அதுக்காக. 1/2 கப்பு தேங்காய் துருவல். உங்களுக்கு இன்னும் தேங்காய் துருவல் கூடுதலாக பிடிக்கும்னா கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். வாயில் கடிப்படும் போது வெல்லத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக பால் தான் சேர்க்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 3/4 கப்பு அளவுக்கு முதல்ல பால் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு அரிசி மாவு கொஞ்சம் நல்லா இழுக்கும். அதுக்காக பத்தலைனாலும் பரவாயில்ல, பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெள்ளை கரைசல், அதை சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்துக்கோங்க. முழுவதும் நீங்கள் சேர்த்துருங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் 1 கப்பு நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பத்தலை பார்த்தீங்களா, மிச்சம் இருக்கிற மாவு ஒரு 1/4 ஸ்பூனு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்துட்டு பால் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஆப்ப சோடா எல்லா பகுதியிலையும் கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின உடனே நல்லா கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கட்டியாகவே ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. இந்த அளவு இலக்கம் இருக்கணும். கரெக்டான அளவு இந்த அளவு ஊற்றிட வேண்டியது தான். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம். இது நான் ஏந்து கடாயாக வச்சுருக்கேன். ஒரு 2-3 போட்டு எடுக்கிற மாதிரி நான் ஊற்றிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 4 நாளைக்கு கூட உங்களுக்கு கெட்டு போகாது. அதிரசம் மாதிரி நம்ம மாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெளியில் மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வெந்து கொடுத்த உடனே பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். இது வெறும் அரிசி மாவு வச்சு செய்யக்கூடிய அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம பச்சரிசி மாவு, எந்த அரிசி மாவுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி, எந்த அரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணேன். இதே போல் மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துட வேண்டியதுதான். ஒரு டிஷ்யூ வச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் ஊற்றி எடுக்கணும். நமக்கு வேணுன்ற அளவுகளில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் சின்னதாக ஊற்றிக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக ஊற்றிக்கலாம். நான் சின்னதும் பெருசுமாக தான் கலந்து தான் ஊற்றிருக்கேன்.
இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான அரிசி மாவு அப்பம் தயாராகிடுச்சு. ஒன்று நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, உள்ளே கூடு கூடாக இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.